மேல்மலையனூர் அங்காளம்மனுக்கும் கருவாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பொதுவாகவே ஒரு கேள்வி எழுவுது. இந்த கேள்வி நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா வரலாற்று மூலமா பல தகவல்கள் தெரிய வந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா இந்த மேல்மலையனூர் ஒட்டிய பகுதியில 300 ஏக்கர் பரப்பளவுல ஒரு பெரிய ஏரியே இருக்கு. இந்த ஏரியொட்டி தான் அங்காளம்மன் நடந்து வந்ததாகவும் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக அப்போது அங்கிருந்து சுத்தி இருந்த மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் அங்காளம்மனுக்கு உதவியதாகவும் வரலாற்று கதைகள் கூறுகிறது. அப்படி பார்க்கும்போது அந்த பாரம்பரியமாக மரபு வழியா வந்த மீனவ மக்கள் தான் தற்போது இந்த அங்காளம்மனுக்கு பூஜை செஞ்சு வராங்க. இதை ஒட்டி நம்ம சில விஷயங்களை ஆராய்ச்சி பார்க்கும் போது இப்போ தற்போது நம்ம பார்க்கும்போது அங்காளம்மன் கோயிலை ஒட்டிய பகுதிகளில் அந்த தெருவோரங்கள் நம்ம நடந்து போகும்போதே ஒரே கருவாடு வாசனையாகவும் மீன் வாசனையா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு காரணம் அந்த சுமார் 3000 வருஷங்களுக்கு முன்பாகவே இருந்து இந்த பகுதியில் மீனவ மக்கள் வாழ்ந்து வந்ததாகவும் அதையொட்டியே பாரம்பரியமாகவும் அங்காளம்மனுக்கு இந்த மீன்பிடி மக்களை பிடிச்சிருந்ததாலும் இந்த மீனையும் கருவாடையும் மக்கள் அங்காளம்மனுக்கு படையலிட்டு வர்றாங்க. இதோட முக்கியமா ஒரு ஐதீகம் காணப்படுது. கூற போனால் இங்கு வருபவர்கள் இங்க இருக்க கருவாடை மீனை சாப்பிட்டாலோ அல்லது வீட்டுக்கு எடுத்து சென்றாலோ அங்காளம்மன் தங்க கூடவே தங்களுடைய வீட்டுக்கு வருவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ನಾವು ಇಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಈ ದೇವಸ್ಥಾನದ ವಿಶೇಷ ಅಂದರೆ ಅಮ್ಮನ ದರ್ಶನ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಇಲ್ಲೇ ಸಂಪ್ರದಾಯ ಏನಿದೆ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಕರ್ವಾಡ ಅಂತ ಒಣಗಿರೋದು ಇದು ಮೀನು ತಗೊಂಡೋಗಿ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೇ ಮಾಡಿಕೊಂಡು ನಾವೇ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಹಿತ ತಿಂದರೆ ಒಳ್ಳೆಯದು, ಆ ಅಮ್ಮಂದು ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುತ್ತೆ ಅಂತ ಒಂದು ಸಂಪ್ರದಾಯ ಇದೆ. ಅದೇ ನಾವು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ಜಿಲೇಬಿ ಚಿಲ್ಲಿ ಮದಗಂಡೆ ಕಾಣ ಅಂತ குறிப்பா கூட போனா இங்க அதிகமாக இருக்கிறது நெத்தளி, அப்புறம் வாழை மீன், அப்புறம் கிழங்கன், பாறை அப்படின்னு சொல்லி நிறைய கருவாடு மீன் வகைகள் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏரியில் இருக்கிற மீன் வகைகளும் இங்க மக்களுக்கு வறுத்து கொடுக்கப்படுது. இவற்றை சாப்பிடும் போதோ அல்லது எடுத்து செல்லும் போதோ அங்காளம்மன் தங்களுக்கு அருளாசி பொழிறா அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஒரு நம்பிக்கையும் ஐதீகமும் காணப்படுது.